தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம். டிட்வா புயல் காரணமாக கொடைக்கானலில் சுற்றுலா தலங்கள் 2வது நாளாக மூடப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிஹரன் கூற நாம் கேட்கலாம். வணக்கம் ஹரிஹரன், தற்போது கொடைக்கானலில் நிலவக்கூடிய சூழல் என்ன? அங்க இருக்கக்கூடிய விவரங்கள், சுற்றுலா பயணிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? வணக்கம். கொடைக்கானல் டிட்வா புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக அடர்ந்த பனிமுடக்கூடிய தொடர் மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஏற்கனவே நேற்று கொடைக்கானல் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணா குகை, பைன்மரக்காடுகள், மோயசதுக்கம், பேர்கமேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இன்றும் மழை தொடர்ந்து பெய்து வருவதாலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி இன்றும் வனத்துறை சுற்றுலா தலங்களுக்கு செல்ல தடை விதித்துள்ளது. தொடர்ந்து அடர்ந்த பனிமூட்டத்துடன் தொடர் மழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நன்றி ஹரிஹரன், உங்களுடைய தகவல்களுக்கு. டிட்வா புயலால் தனுஷ்கோடி செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன். தனுஷ்கோடிக்கு பெரும்பாலும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவாங்க. தற்போது 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக தனுஷ்கோடி செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லக்கூடிய சூழல் காணப்படுகிறது. பொதுவாக ஐயப்பனுக்கு மாலை அணிவித்து சபரிமலைக்கு வரக்கூடிய அநேக பக்தர்கள் இந்த சுற்றுலா தலமான தனுஷ்கோடிக்கு வந்து செல்வது வழக்கம். அந்த வகையில் தற்போது ஏராளமான சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் வருகை திறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிட்வா புயல் காரணமாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக தனுஷ்கோடிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஏமாற்றத்துடன் சுற்றுலா பயணிகள் திரும்பிச் செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில பார்க்கிறோம். ஆங்காங்கே சாலைகளில் மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகளும் நமக்கு உணர்த்தது. எவ்வளவு கனமழை பெய்திருக்கு அப்படிங்கிற காட்சிகள் நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலத்திலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் வருவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் ராமேஸ்வரம் அமாவாசை திருக்கோயிலை வழிபட்டு பின்னர் தனுஷ்கோடி, அரிச்சல்மணி, முகந்தராய சத்திரம், கோதண்டராம் கோயில் உள்ளிட்ட பகுதிக்கெல்லாம் சென்று சுற்றி பற்றி புகைப்படம் எடுத்து செல்வது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா டிட்வா புயல் எதிரி காரணமாக ராமேஸ்வரம் பகுதி மட்டுமில்லாது தனுஷ்கோடி பகுதியிலும் மணிக்கு 45 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று சூறை காற்று வீசி வருது. மேலும் அந்த பகுதிக்கு வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டால் விபத்துகள் என்று உயிர் பலிக்கு ஏற்படும் என்ற ஒரு காரணத்திற்காக காவல்துறையினர் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுரோடு என்ற பகுதியில் சோதனை சாலை அமைக்கப்பட்டு அங்கே வரக்கூடிய தனுஷ்கோடி வரக்கூடிய அனைத்து வாகனங்கள் திருப்பி அனுப்பி வைத்து வராங்க. இதனால பல்வேறு எதிர்பார்ப்போடு வந்த சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் ஏமாற்றம் திரும்பி செல்றாங்க. நன்றி விஸ்வநாதன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம்.